அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததா நாளைய நாள்ல இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருள் கண்டிப்பா கிடைக்கும். அப்படி அந்த பொருள் கிடைச்சதுன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. அது என்ன பொருள்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள். ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாசம் ஃபுல்லா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும். பொதுவா மாசத்தோட முதல் நாளே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். அதுலயும் அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க. நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில நாளைய நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், பணவரவும் அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளைக்கு மத்தியானம் 3:23 தான் நமக்கு ஆரம்பமாகுது. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். விநாயகர் முழுமுதற் கடவுள். எந்த ஒரு செயலையும் நாம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த செயல் நமக்கு வெற்றிகரமா முடியும். அந்த வகையில மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படி மாசத்தோட முதல் நாள் சதுர்த்தி திதி. அடுத்ததா செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். இந்த சேர்க்கை மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 அதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா நாளைக்கு பங்குனி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் 9ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்துக்கு கூட கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய அந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கிறதுக்காக தினமும் நாம குளிப்போம். இப்படி குளிக்கும் போது அதுல ஒரு சில தாந்திரீக பொருட்களையும் சூட்சமமான விஷயங்களையும் நாம செய்யும் போது அது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நம்மள சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை ஒவ்வொரு விசேஷமான பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய சமயத்துல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பெரியவங்க செய்யலாம். வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நாளைய நாள்ல பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம்.
இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த முக்கியமான பொருளையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். இது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தும். அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவைப்படும். இது குரு பகவானுக்கு உகந்தது, மங்களங்களை சேர்க்கக்கூடியது மஞ்சள் தூள். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் இந்த மஞ்சள் தூள் நீக்கும். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தா போதுமானது. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் விநாயகருக்கு உகந்தது. மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய சதுர்த்தி திதியில இந்த அருகம்புல்ல நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அருகம்புல் கிடைக்கும்னே சொல்லலாம். என்னங்க பிரமாதம், அருகம்புல் தானே, நல்லாவே கிடைக்குமே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனா இந்த அருகம்புல் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு தான் இதோட அருமை என்னங்கிறது தெரியும். சரி, நாளைக்கு அருகம்புல் உங்களுக்கு கிடைக்கலனா கூட அருகம்புல் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். அருகம்புல் கிடைக்கும்னா 2-3 அருகம்புல் இருந்தா போதுமானது. அருகம்புல் பவுடர் தான் உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அருகம்புல் பவுடர் இருந்தாலே போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அருகம்புல்லும் கிடைக்கல, அருகம்புல் பவுடரும் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மட்டும் தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. அதனாலதான் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி 2-3 அருகம்புல், அப்படி இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு அருகம்புல் பவுடரை இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இத நல்லா உங்க கைகளை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க அந்த தண்ணீர்ல வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பல் நான் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஆரம்பத்தை இந்த சிம்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துல இந்த மாசம் நல்ல ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த சிம்பலை மாசத்தோட முதல் நாள்ல நாம பயன்படுத்துறோம். சரி, இந்த சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர், விநாயகரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்க தண்ணீர்ல வரைஞ்சுக்கோங்க. உங்க வலது கை ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி அந்த சிம்பலை வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் அந்த தண்ணீரோட மேற்பரப்புல எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 46429. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 464229. இப்ப தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2-3 அருகம்புல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நியூ பிகினிங்கான சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர்கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த மாசம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலையும் அந்த விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க. கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, 2ல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பலும் இந்த ஏஞ்சல் நம்பரும் நாளைக்கு நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, திரும்பியும் இன்னொரு தடவை வரைஞ்சு வைங்க. அப்படி இல்லைன்னா 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் நீங்க உங்க கையில வரைஞ்சு வச்சுக்கோங்க. நாளைய நாள் ஃபுல்லா இந்த சிம்பலும் இந்த ஏஞ்சல் நம்பரும் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி மறக்காம நாளைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி திரும்பியும் இந்த சிம்பலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிட்டு நீங்க தூங்குங்க. இது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்திருந்த அந்த அருகம்புல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. அந்த அருகம்புல்ல கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.